இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் பிராணாமாசனம். பிராணாமாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு பிராணாமாசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 2வது சுற்று பிராணாமாசனா செய்து முடித்த பிறகு பிராணாமாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது உடலழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு பிராணாமாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். அப்படியே வஜ்ராசனத்தில் அமர்ந்து அப்படி சும்மா இப்படி குனிஞ்சேந்து 1 2 3 4 5. இப்போ 2 கையிலையும் பின்பக்கமாக அப்படி கொண்டு போகிறோம். 1 2 3 4 5. இப்போது ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். அருமை காலை நீட்டிக்கணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி அவர்களே, நன்றி, மிகவும் சிறப்பு. இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு பிராணாமாசனா முதல் சுற்று செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று அளிக்கக்கூடிய பழம் நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இதில் பின்பக்கமே இருக்குது. இந்த கோவப்பழம்னு சொல்லிட்டு அதை கிட்டக்க இப்போ ஆசிரியர் அவர்கள் வீடியோ எடுத்து கிட்டக்க காமிக்க இருக்கிறார்கள். நாங்கள் பெருக்கல அதை, அந்த பழமும் இருக்குது, காயும் இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக காமிக்க இருக்கிறோம். இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றியான விஷயத்தை சொல்லிவிடுவோம் ஆர்ஜி அவர்கள். இப்போது அந்த உங்களுக்கு சொல்லிவிடுவோன்னு ஆசை. ஏன்னா இன்றைக்கி இடம் அப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு மலைச்சோலையில் ஆர்ஜி அவர்கள் செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தில் தான் அந்த பூ பூக்கும். ஆனால் பெரிய மரமாகி பூக்கும். ஆனால் அந்த சின்ன செடியிலேயே அதை பூக்க வச்சுருக்கோம். பூத்துருக்கு. நம்ம சோலையில் தான் இருக்குது. அடுத்த இயற்கை மொத்தம் சோலை. இது சோலையில் இது ஒரு இடம் இருக்குது. இப்படி ஒரு இடம் இருக்குது நம்மள்கிட்ட. இப்படி இருக்கும்போது கோவைப்பழத்தை பற்றி சொல்லுவோம். அப்படின்னா அந்த கோவைப்பழம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, இது கொஞ்சம் ஜீரணமாகாது. அதனால் என்ன காலை நேரத்திலே சாப்பிடணும். கொஞ்சம் மதியத்துக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. ஜீரணத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் பலன் அதிகம். இப்போ இந்த மூச்சுலாம் நல்லா ஓடி போய்ட்டு இறக்கிது அப்படின்னா இருந்தால் நல்லா போசாக்காக இருக்குது, நல்லா சாப்பிட்டா நல்லது. அந்த விஷயத்தை இது பண்ணிவிடும். வாந்தி வருது அப்படின்னா அவங்களே இதை சாப்பிட்டான்னா வாந்தி வராது, வாந்தி நின்றுடும். அப்புறம் வாயில் ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வாயில் அந்த ரத்தம் சோகை அடைஞ்சு இப்படி இது இருக்கும் இல்லைங்களா, அந்தமாரிலாம் இருந்தால் அது சரி செய்யக்கூடிய விஷயம். பித்தம் இருக்குது அப்படின்னா இது நிறைய சாப்பிடலாம். பித்தம் இருந்தால் அந்த பித்தம் வந்தால் தான் வாந்திலாம் வரும். அந்த வாந்தி வராததுக்கான விஷயமும் இது தான், அந்த இதை செய்யுது. அப்புறம் இந்த மஞ்சக்காமலை பிரச்சனைகளை குணப்படுத்தும். மஞ்சக்காமலை இருக்குது இல்லைங்களா, அவங்களாம் இதை கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தால் மஞ்சக்காமலையை நல்லா ஈஸியாக குணப்படுத்திடும். இப்போ கடிலாம் இருக்குது பிரச்சனை, கடி காலில் ஏற்பட்டிருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இலை இருக்குது இல்லைங்களா, அந்த கோவை இலையை அதை அரைச்சி அங்கங்கே தேய்ச்சி விட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா அந்த கடியோட காயம் மறைஞ்சி அந்த
அரிப்பு மேற்ற சம்பந்தங்கள் அரிப்பு நோய்களாக சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. இந்த கோவை இலை இருக்குது, பெரிய புண்ணாக இருக்குது அப்படின்னா அதை இலையை அரைச்சி அதை கட்டிகிட்டே வந்தோம்னா ஒரு 2-3 நாளில் எனக்கு மாற்றமே தெரிஞ்சிடும். அந்த இடத்துல புண்ணே ஆறி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சிடும். கோவைப்பழம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம், இருக்குது உள்ளாரெல்லாம் இருக்குது இலையை, அதை சாப்பிட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு கோவை இலத்தில் வந்து தீமைகளும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. ஆனால் கோவையில் நன்மைகளை முதல்ல எடுத்துங்க, தீமைகள் அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ஒரு குழந்தைகள்லாம் கொடுக்கும்போது ஒரு 1-2 கொடுங்க. பசங்கள்லாம் சாப்பிடும்போது ஒரு 4-5 சாப்பிடுங்க. அதிகமாக நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடாதீங்க. ஏன்னா இதில் சிறு விஷத்தன்மைகள் இருக்கிறதுனால தான் அதை பற்றியான விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். எப்பொழுதும் அதை வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ அந்த சிறு விஷத்தன்மை இருக்கிறதுனால அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த இலையில் வந்து ஒரு வெண்ணெய் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த இலைகளில் ஒரு வெண்ணெயை கலந்து தோல் நோய்க்கு அது இலையும் அதையும் எடுத்து வெண்ணெயை கலந்து தோல் நோய்களை அப்ளை பண்ணோம்னா எப்படியானப்பட்ட தோய்நோய்கள் சீர்க்க முடியாத தோய்நோய்களை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. கோவைப்பழத்தை பார்த்தாலே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த பழத்தோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதம் இருக்கும். சரி, கோவைப்பழத்தை பற்றி நிறைய சொல்லுவோம். இப்போ அந்த மறுபடியும் அந்த விஷயத்தை பார்த்துருவோம், என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் அதோட பயனுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த கோவைப்பழத்தை பற்றியான விஷயங்களை நீங்கள் எழுந்துறீங்க. அந்த பழத்தை காட்டுங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குது நான் வியூ பண்ணி காட்டுறேன். அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கலாம், நம்ம போகலாம். இப்போ வீடியோவுக்கே போகலாம், நேராக போகலாம். தூரம்லாம் கிடையாது, பக்கத்துலேயே தான் இருக்குது. வாங்க, இதில் கொடி இந்த இலையால் பாருங்கள். இது இப்போ இது இலை இந்த காய் இருக்குது பாருங்கள், காய் இது வருங்க. இது காய் அப்படியே இந்த பழத்தை அப்படியே லைட்டாக உள்ளார இருக்குது. அப்படியே கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. அப்படியே இப்போ பிச்சா எடுத்து அப்படி பிச்சை இது பண்ணுங்கள். உள்பக்கம் இருக்குது நிறையா. அதில் வந்து ஒரு பழத்தை பறிக்கிறேன். இது இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா இருக்கிறேன். பழம் காட்டுறாங்க பாருங்க. பழம் இது இருக்குது பாருங்கள், கொத்தாக இருக்குது, கொத்தாக இருக்குது பாருங்க. அப்படியே வச்சுங்க ஜாரி அப்படியே காட்டுங்க. கொத்து தூக்கி காட்டுங்க. இதான் பிச்சிருங்க. அது ஒரு 2-3 பழத்தையும் பிச்சிருங்க. அப்படியே பொறுமையாக பீங்க. 3-4 பழத்தையும் பிச்சிருங்க. அப்படியே பழமாக இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சிருங்க. 4-5 பழத்தையும் பிச்சிருங்க. பிக்கிறாரு பாருங்க, பழத்தெல்லாம் பிக்கிறாங்க. அருமையான பழமாக இருக்கும். மேலே இருக்குது பாருங்க, இந்த காய்கள் இருக்குது. இஞ்சி ஒரு பழம் இருக்குது, ஒரு பழம் இருக்குது. பிக்கிறாங்க பழத்தை. பிச்சை பழமே கீழே வந்துச்சு நினைக்கிறேன், அதை எடுத்துடலாம் நீங்கள். இதே மேலே ஒன்று இருக்குது பாருங்க, 2-3 இருக்குது பாருங்க. சும்மா பீங்க, நல்லா தான் இருக்கும். இன்னும் உள்பக்கம்லாம் அதிகமாக இருக்குது. மேல் பக்கம் இந்த பாருங்க, இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது. மேலே ஃபுல்லுமே இந்த இஞ்சி ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த மரத்தை ஃபுல்லுமே இந்த போர்வையால் பொறுத்துற மாரி பொருத்தி இருக்கு. அப்படியே இதுக்கு நேராக இருக்குது. நிறையா இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால பறவைகள் எதுவும் பார்க்கல, பார்த்தா நான் இருக்காது, அதிகமாக இருக்காது. தெரியல, பறவைகள் தெரியல. அவ்வளோதான். அப்படியே வாங்க பார்த்துக்குவோம். இதை பார்த்துட்டிங்களா, கோவை பழத்தை பார்த்துட்டிங்க. வாசலில் முன்னாடி வச்சுருவோம். அதை உங்களுக்கு சிறப்பாக அதை காட்டுறதுக்கு இது பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்காக இந்த மரமாகி வளரக்கூடிய செடி. இவ்வளோ தூரம் உங்களுக்கு தோட்டமாக இருக்குது. மிகவும் சிறப்பான தோட்டம் வச்சுருக்க பாருங்கள். எங்கள் சோலை தான், இயற்கை மருத்துவ சோலையில் இந்த அமைப்பு ரோடு ஒட்டி அமைக்க அமைப்பு இது. இந்த ஒட்டி எடுக்கணும்னு இன்றைக்கி ஆர்வம் ரொம்ப நாள். அந்த பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்குது. சரி எடுப்போன்ட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த விஷயத்தை நேரடியாக உங்களுக்கு லைவாக காட்டுறோம். அந்த விஷயந்தான் லைவ் வீடியோவில் சிறப்பாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. பார்த்துட்டீங்களா, இன்றைக்கி வரிசலாக வச்சுட்டாரு. பழத்தை கொண்டாந்து வரிசலாக வச்சுட்டாரு. அப்படியே கொண்டாந்து வரிசலாக வச்சுட்டாரு. இந்த பழத்தை கோவைப்பழ வரவேற்பு இன்றைக்கி எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. சரி ரைட்டு. உங்களுக்காக இன்னொரு முறை வேணால் அந்த இதை பற்றி சொல்லிவிடுவோமா. கொஞ்சம் இந்த கோவைப்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாந்தியை நிறுத்தக்கூடிய விஷயம். வாந்தியை நிறுத்திடும், வாந்தியை எல்லாம் இது விடும். வாயில் ஏற்படும் ரத்த சோகையை சரி செஞ்சிடும். அப்புறம் வாந்தி வராமல் பித்தம் உள்ளவங்க நிறைய சாப்பிடலாம். தோல் நோயை நீக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கோவை இலையெல்லாம் பண்ணுது. நல்லா அரைச்சி இது பண்ணுங்கள். வெண்ணெயில் கலந்து அந்த இலையும் அதையும் வெண்ணெயில் நல்லா அரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் வெண்ணெயை தடவி இந்த சரும நோய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரும்புள்ளி கொஞ்சம் இது டாட்ஸு இந்தமாரிலாம் நிறைய இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் டாட்ஸுன்னு உள்ள புள்ளிகள், பருக்கள் இந்தமாரி இருக்கிற எல்லாத்தையும் நீக்கக்கூடிய விஷயங்கள் இது. வெண்ணெய் நம்ம தமிழ்
அது நாட்டு முறைப்படியில் பசுமாலில் கிடைக்கக்கூடிய வெண்ணெய், நேரடியாக கிடைக்கக்கூடிய வெண்ணெய். அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு பால் இது பண்ணுறோம் இல்லைங்களா, அதை நல்லா போட்டு மிக்சியில் அடித்தாலே இப்போ வந்துடும். அந்தமாரி வெண்ணெய் எடுங்க. ஏன்னா நம்ம சொந்தமாக தயாரிக்கிற வெண்ணெயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா நம்மளாம் அந்த மத்து வச்சு கிடைக்கிறதுக்குலாம் இன்றைக்கி ஆட்கள் இல்லை. அதனால் பாலை கொண்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா அது வெண்ணெயை கிடச்சிடும். அந்த வெண்ணெயை யூஸ் பண்ணி இதேமாரி பண்ணுங்கள், மிகவும் சிறந்தது. ஏற்கனவே இதை பற்றி நிறையா சொல்லிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டோம். இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பிரணவம் ஆசனமே ஒரு அருமையான ஆசனம். அந்த ஆசனத்தை பற்றி இறுதியாக ஆர்ஜே சொன்ன பிறகு நம்ம அதோட இதை சொல்லிவிடுவோம். இப்போ ஆர்ஜே அவர்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பழங்கள் பற்றிய பலன்களை நம்ம லைவாக நேரடியாக பழத்தையும் பார்த்துட்டு அதோட பலன்களையும் தெரிஞ்சு கொண்டோம். அந்த கோவப்பழம்லாம் சின்ன வயசு பசங்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அது சிறு குழந்தையிலேருந்து கோவப்பழம்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஈறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். இந்த பல்வலிலாம் வராமல் காக்கப்படுகின்றன. அதுமாரி நம்ம வெளியூர் பயணம்லாம் மேற்கொண்டோம்னா, பஸ்ஸிலலாம் போகிறோம்னா 4 கோவப்பழம்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போனோம்னா நம்ம சேஃப்டிக்கு வாந்தி வராமல் தடுக்க முடியும். அதேமாரி நம்ம வெளியூர் பயணத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப எலுமிச்சம்பழமும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த எலுமிச்சம்பழம் வாசனை வந்து நம்ம நுகர்ந்தோம்னா நம்மளுக்கு வாந்தி வரதில் நிற்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இயற்கை வந்து நிறையா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து நம்ம இயற்கை தாய் வந்து நிறையா நம்மளுக்கு அர்ப்பணிப்புலாம் இருக்குது. அதில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து பிராணாமாசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். உடல் வழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு செய்து காமிப்போம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து நம்ம முடிஞ்ச அளவு இப்படி குனிஞ்சி 1 2 3 4 5 போதும். இப்போ பின்பக்கம் கையை 1 2 3 4 5 சிறப்பு அப்படியே இருக்கலாம். கூட காலை கொஞ்சம் உள்ளார லைட்டாக நவுத்துங்க. அப்படின்னு கொஞ்சம் அவ்வளோ 90 டிகிரியில் அந்த கால் இருக்குது. அதான் பார்த்துக்கணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி அவர்களே. இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. பிராணாமாசனா 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். பிராணாமாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆசனம் வந்து எதுக்காக இந்த ஆசனம் செய்கிறாங்கன்னா, நிறைய நன்மைகள். படிக்கிற சிறு குழந்தைகள்லாம் செய்தால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் எளிமையான ஆசனம். கொஞ்சம் சிறு இது முதலே இது செய்து பழகி வந்தோமானால் சிறந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். இந்த ஆசனம் வந்து எந்த ஆசனத்துக்கு முன்னாடினா, நம்ம சிரசாசனம் செய்கிறோம் இல்லையா, தலையில் நிற்கிறோம் இல்லையா, அந்த ஆசனம்லாம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி பழகி வந்தோம்னா, இந்த ஆசனம் கொஞ்சம் நாள் பழகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த சிரசாசனம், அதுக்கப்புறம் அடுத்த சிரசாசனம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சிரசாசனம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும். அதுக்காக இந்த ஆசனம் செய்து வந்தோம்னால் சிறந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். பிராணாயாமம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்: இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன. இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றன. தலைப்பகுதிக்கு, கண், காது, மூக்கு அனைத்து பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் செல்கின்றன. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, உடம்பில் உள்ள தலைப்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்கிறதுக்கு இந்த ஆசனம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கண் நல்லா தெரிகிறது, காது கேட்கும் திறன் அதிகரிக்கின்றன.
ஞாபக சக்தி அதிகரிக்கின்றன. ஞாபக சக்தி அதிகரித்தாவே கல்வியில் நம்மால் சிறந்து விளங்க முடியும். சிரசாசனத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் குறைந்த அளவில் இந்த ஆசனம் செய்வதனால் கிடைக்கின்றன. காசநோய் வராமல் தடுக்கப்படுகின்றன. காசநோய் ஆரம்ப காலகட்டத்தில் காசநோய் இருக்கிறவங்க தொடக்க காலகட்டத்தில் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னா காசநோய் வராமல் தடுக்கப்படுகின்றன. நுரையீரல் மற்றும் மார்பு பகுதியில் ஏற்படும் தேக்கங்களை வடிய செய்து காற்று வழி தடங்களை நன்றாக திறந்துவிட இந்த ஆசனம் உதவுகின்றன. அப்படி எப்படின்னா நம்ம சுவாச சம்பந்தமான பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னா அந்த பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம முதுகு, இந்த எலும்புக்கூடு, இந்த விலா எலும்புக்கூடெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தோம்னா நல்லா பலனடைஞ்சு நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கின்றன இந்த ஆசனங்கள். ஆகவே நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் எளிமையான ஆசனம் தான், எளிமையாக இருக்கும். சிறு வயது குழந்தைகள்லாம் இதை கொடுத்தோம்னா செய்து வந்தாங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆகவே தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் பார்த்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் பகுதியில் சில கருத்துக்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். ஓகே, நன்றி. சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டிங்க. கொஞ்சம் இடையில நமக்கு கொஞ்சம் இடையில பேக்ரவுண்டு கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பேக்ரவுண்டோட நம்மளும் சொல்லி முடிச்சிடுவோம், நம்மளோட கருத்தையும் சொல்லி முடிச்சிடுவோம். சரி, இந்த ஆசனத்தோட இதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்லிட்டாரு. காசநோயை நீக்கணும்னா இந்த ஆசனம் செய்யுங்க. காசநோயை நீக்க மிகவும் சிறந்த ஆசனம். அதனால் கவலைப்படாமல் செய்யுங்க. எல்லாருக்கும் சரியாகக்கூடிய 100% சரியாயிடும். நாடி நரம்புகள் ஏற்படும் நரம்பு எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யணும் இந்த ஆசனம் செய்யுங்க. அப்புறம் உடல் முழுவதும் நல்லா இயங்கணும், ரத்தம்லாம் இயங்கணும், இதயம்லாம் நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அனைவரும் இந்த ஆசனம் செய்யுங்க. தலைப்பகுதி முழுவதும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதாவது டாக்டர்கிட்ட போனால் தலைப்பகுதியிலலாம் கையை வைக்க வச்சுப்பாங்க. அந்தமாரிலாம் அது எதுவுமே டாக்டர்கிட்ட போய் காட்ட வேண்டிய விஷயம் இல்லை. தலைவலி, ஒற்றை தலைவலி, ரெட்டை தலைவலி, தலையெல்லாம் ஃபுல்லாக பாரமாக இருக்குது அப்படின்னா எல்லாமே செய்யுங்க. மிகவும் சிறந்தது. இந்த கோவைப்பழத்தை பற்றி இன்னொரு தீமையை உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோம். நான் இந்த கோவைப்பழம் நிறையா சாப்பிட்டு சளி பிடிச்சிடும். அதை உங்களுக்கு சொல்லலை ஆர்ஜி அவர்களே, அதனால் அதை இப்போ சொல்லி வர்றோம். கோவைப்பழம் சளி பிடிக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம். அப்போ கோவைப்பழம் சளி பிடிக்கணும், அப்போ செய்யலாம். வெயில் காலத்தில் நிறைய சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதுலேருந்து. சரி, பெரிய விஷயம் கிடையாது. அதான் அது சளிங்கிறது பிடிக்கல வருது, அதான் உண்மை. அந்த இருக்கும். அப்போ சாப்பிடும்போது சளி வெளில வந்துச்சுன்னா நல்லது தானே, அது உள்ளாரந்து வெளில வருது, மிகவும் சிறந்தது. ரைட்டு. அவங்கவுங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி தான். சரி, ரைட்டு. பலன் எக்கச்சக்கம். இந்த பிரணாம ஆசனம் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சுட்டார் ஆர்ஜி அவர்கள். எல்லாமே ஈஸின்னு தான் சொல்லுவார். கொஞ்சம் கடினமான இது தான். நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கஷ்டம் என்னென்ட்டு. 90 டிகிரி அந்த கால் வைக்கணும். நீங்கள் போய் வச்சுருங்க ஒரு 30 டிகிரியில் வச்சு பண்ணிவிடுவீங்க. அந்தமாரி இல்லாமல் 90 டிகிரியில் வைக்கணும். அதான் ஆசனத்தோட பலன்கள். சரி, இந்த கோவைப்படம் மாரி வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும்னு ஆசைப்பட்றோம். நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகணுங்க ஐயா. இந்த மருத்துவ குணங்களை மட்டும் இல்லை, மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஆடுதுறை சங்கத்தில் எங்களோட ஆசையும் அதுதான், இந்த ஆபமும் அதுதான். அந்த தொடர்ச்சியில் தான் இந்த யோகாசனங்கள், தினம் ஒரு யோகாசனங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்கள் நிறைய இடர்பாடுகள் நிறைய இருக்குது. பரவாயில்ல, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன விஷயம் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் மறுபடியும் பார்க்கலாம். எங்களுக்கு ஆசைகள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய படங்களை, நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டணும், நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அந்த ஒரு செடி காட்டணும்னா அந்த செடியை பற்றி முழுமையாக உங்களுக்கு சொல்லணும். ஒரு பூ இருக்குன்னா அந்த பூவை பற்றி காட்டணும். அப்படின்லாம் ஆசைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கும் நிறைய இடர்பாடுகள்லாம் எதிர்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது. சரி, ரைட்டு. இந்த கருத்து கண்ணாயிரம் பகுதியில் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நம்ம ஈஸியாக இன்றைக்கி அதை நிறைவு பண்ணுவோம் அப்படின்னு ஆசை. ஏன்னா நேரமும் கடந்து போயிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால். இப்போ இடையில பார்த்திங்கன்னா உலக யோகா தினம் நடைபெற்றது. நம்ம இது பண்ணும்போது அந்த உலக யோகா தினம் எதுக்கு கொண்டாடப்பட்டதுன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து தான் அதை இது பண்ணார். நம்ம பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் தான் அதை ப்ரமோட் பண்ணினார். உலகம் ஃபுல்லாக இந்த மோடி உலக யோகா தினத்தை கொண்டு வர்றதுக்கு இந்தியா தான் முதல் முறை காரணமாக இருந்திருக்கு. அதை சொல்லிக்கிறத நம்மளும் பெருமைப்படுவோம். அப்போ இந்த அளவுக்கு யோகா தினத்தை உலக யோகா தினமாக அறிவிக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து தான் பார்த்தோம். அப்போ இந்தியாவில் யோகா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு பிரதமர் பார்த்திங்கன்னா யோகா பண்ணுவார், ஒரு பிரணாம ஆசனம் பண்ணுறாரு. பாருங்கள், இந்த ஒரு கன்னியாகுமரி எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே கன்னியாகுமரியில்
1.5 நாள் பண்ணியிருக்காரு இந்த யோகாசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சி தியான பயிற்சிகள்லாம். அப்போ அவரே பண்ணும்போது அவரோட வயது வந்து 80 வயதை கடந்துட்டார். அப்போ 80 வயது கடந்த அவரால் பண்ண முடியும்னா உங்களாலும் சாத்தியம், இளம் வயது போதும் சாத்தியம். அதனால் யோகா மிகப்பெரிய கலை, அதை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம், நீங்களும் கடமைப்பட்டுங்க. இப்போ இறுதி கருத்தா ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக இறுதி கருத்து ஆர்ஜே அவர்களோட. தொடர்ந்து உங்களுக்கு ஆசனம் வந்து எளிமையான ஆசனம், கொஞ்சம் கடுமையான ஆசனம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆசனம்லாம் பாருங்கள். ஆசனத்தில் வந்து தொடர்ந்து பார்த்து ஆசனம் வந்து செய்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஆசனமே ஒரு 10 நாள் 15 நாள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அதில் உள்ள ஆர்வம் உங்களுக்கு வந்து நன்மைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு உள்ளார்ந்து உங்களால் உணர முடியும். நீங்கள் தொடர்ந்து ஆசனம்லாம் செய்து வந்தீங்கன்னா உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் யோகாலாம் பண்ணோம்னா உடம்புல உள்ள வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப காலத்தில் யோகா செய்கிறவங்களாம் உடம்புல சில பேருக்குலாம் வலி இருக்குங்க இல்லையா, அந்த வலியெலாம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, சில பேருக்குலாம் என்ன பண்ணால் இந்த முதுகுலாம் வந்து தூங்கிலாம் எழுந்திருக்கிறாங்க இல்லையா, இப்படி திருப்ப முடியாது, இதுக்கு மேலே திருப்ப முடியாது, அப்படிலாம் இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், என் நண்பர்கள் நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன். இப்படி இந்த பக்கம் திருப்ப முடியாது, அதுமாரிலாம் இருக்கும். அதுமாரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். தூக்கத்தில் சில பேருக்குலாம் பிடிச்சிக்கலாம் நரம்பெலாம் இழுத்துக்கும் இல்லையா, அதுமாரிலாம் இல்லாமல் நல்லா இயல்பான தூக்கம் நல்லா வரும். நம்ம ஆசனமே தொடர்ந்து செய்து வந்தோம்னா நல்லா தூக்கம் நல்லா வரும். நிறைய பேர்லாம் என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, நைட்டில் என்னால் தூங்க முடியல அப்படின்ட்டு. ஆனால் தூக்கம் இந்த ஆசனம்லாம் செய்து பழகுங்க. இந்த ஆசனம், தியானம், மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணிங்கன்னா தூக்கம் தானாக வரும். தூக்கம் வராதவங்களாம் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நல்லா நல்லா கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை வந்து நல்லா கவனிக்கும். மூச்சை இழுக்கிறது விடுறது, ஒரு 10 மூச்சு 15 மூச்சு 20 மூச்சு. சில பேருக்கு தூக்கம் வந்துடும், சில பேருக்கு அப்படியும் இல்லைன்னா ஒரு 50 மூச்சு அப்படியே கவனிங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, தானாக தூக்கம் அப்படியே தூங்குறதே தெரியாது. நீங்கள் மூச்சை கவனிக்கிறதெல்லாம் மறந்து போய் நல்லா ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் முடிஞ்சளவு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோமோ, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோமோ, ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோமோ, அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், நம்ம ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் புக்கெலாம் படிக்கக்கூடாது. ஏன்னா இந்த புக்கும் ஆடு இல்லையா, அதனால் கண் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், மூச்சை நல்லா கவனிக்கலாம். அது நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுற நிலை தான். அதுமாரி தியானம்லாம் மூச்சை கவனிச்சிங்கன்னா ஒரு தியான நிலைக்கெல்லாம் வந்து உங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துரும். அதெல்லாம் செய்து பழகி பாருங்கள். மகரிஷியின் தினம் ஒரு யோகா சேனல் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5:30 மணிக்கெலாம் வெளியிடுறோம். ஏன்னா ஏன் 5:30 மணிக்கெலாம் வெளியிடுறோன்னா, உங்களுக்கு பரபரப்பான காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம். எல்லாருமே நம்ம பரபரப்பாக வேலைக்கெல்லாம் போகிறோம், ஸ்கூலு காலேஜ் அப்படி இப்படின்னு கிளம்பிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் கால நேரத்தில் பண்ணோம்னா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு யோகா, ஒரு பழம் பற்றிய தகவல்கள், கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து மிகவும் பயனுள்ளது, வாழ்க்கைக்கு ஏற்ற பயனுள்ள ஒரு கருத்தாக தான் இருக்குது. அந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு வழங்கிட்டுருக்கோம். முடிஞ்சளவு தினமும் நாங்கள் வந்து உங்களுக்கு யோகாலாம் அளிச்சிட்ருக்கோம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மற்றும் இன்னொரு அற்புதமான ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.